அதாவது டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கா, அல்லது டாக்டர் சார்ந்த மற்ற துறையில் போகக்கூடிய மெடிக்கல் துறையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, விளையாட்டு வீரர்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அல்லது ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர், ரியல் எஸ்டேட், நீங்கள் பல உயிர்களை காப்பாற்ற போறீங்களா, ரத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக, கையில் ஆயுதத்தை எடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக வரக்கூடிய ஒரு பெரிய ஃபேமஸாக நல்ல ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டராக வரக்கூடிய அமைப்புகள், ஃபிசியோதெரப்பி, டென்டிஸ்ட்ரி, அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டராக வர விரும்பவில்லை. ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் மேலே, பயாலஜி மேலே, ரியல் எஸ்டேட் நிபுணராக, ஆர்கிடெக்டாக, தீவிரவாதியாகவோ கொலையாளியாகவோ, செவ்வாய்ங்கிற கிரகமே ஒரு இரத்தகாரகனாக, ரெட் ஹாட் பிளானட்டாக இருக்கிறனாலையும் விளையாட்டு வீரர்கள் கையில் பேட்டு ராக்கெட்லாம் வச்சுட்டு போய் அந்த ஆயுதத்துக்கு பதில். வணக்கம் மிரர் பக்தி நேர்களே, நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செவ்வாயின் கிரகம் மூலமாக எந்த மாதிரி ஒரு விஷயம் வருது, அதாவது டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு நமக்கு இருக்கா, அல்லது டாக்டர் சார்ந்த மற்ற துறையில் போகக்கூடிய மெடிக்கல் துறையில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, விளையாட்டு வீரர்கள் ஆகக்கூடிய அமைப்புகள் இருக்கா, அல்லது ஆர்கிடெக்ட், சிவில் இன்ஜினியர், ரியல் எஸ்டேட் கன்சல்டன்ட் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் ஆவதற்கு இருக்கா, அல்லது ஃபிசியோதெரப்பி, பேராமெடிக்கல் என்று சொல்லப்படுகிற டென்டிஸ்ட்ரி, சைக்காலஜி, அது மாதிரி விஷயங்களில் போகக்கூடிய அமைப்புகள் இருக்காங்கிற மாதிரி விஷயத்துக்கு நம்ம ஜாதகத்தில் எதை பார்த்து நீங்களே சொல்லிக்கிற முடியும், நம்மளுடைய செவ்வாய் எவ்வளோ பலமாக இருக்கிறது, அதை வைத்து நம்ம எது மாதிரி போவோம் அப்படிங்கிற அமைப்பை இந்த காணொளி மூலமாக நீங்களே துல்லியமாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமாக நீங்களே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இப்போ பாருங்க, உங்கள் ஜாதகத்தில் அதிக பலமான கிரகம் செவ்வாயாக இருக்கும் பொழுது, அதாவது புதன் காட்டிலும், சுக்கிரனை காட்டிலும், சனியை காட்டிலும், குரு சூரியனை காட்டிலும் செவ்வாய் தான் ஸ்தான பலத்தோடு இருக்குது. அப்படின்னா ஸ்தான பலம்னா என்ன? மகரத்தில் உச்சம் அடைகிறார், மேஷத்திலையும் விருச்சிகத்திலையும் ஆட்சி பலத்தோடு இருக்கிறார். குரு சுக்கிரன் சந்திரனோட சேரும் பொழுது அல்லது பார்வையில் இருக்கும் பொழுது நல்ல ஒளி பெறுகிறார், நல்ல ஒரு திருட்பலம் பெறுகிறார். அதே சமயத்தில் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது திக் பலம் பெறுகிறார். ஸோ இது மாதிரி செவ்வாய் ஸ்தான பலம், திக் பலம், திருக்பலம், ஒளி பெறக்கூடிய அமைப்பு திருக்பலம், இது எல்லாம் பெறும் பொழுது அந்த 9 கிரகத்திலேயே, அந்த ராகு கேதுகளை விட்டுட்டோம்னா அந்த 7 கிரகத்திலேயே செவ்வாய் தான் எனக்கு பலமாக இருக்கிறது, அதிக திருட்பலத்தோட ஒளியோட இருக்குது அப்படின்னு எடுத்துக்கொண்டே வேண்டாம். அந்த செவ்வாயின் தொழில், செவ்வாயின் வேலை, அந்த துறையில் வரக்கூடியதான் நம்மளோட கரியராக இருக்குங்கிறத நம்ம எடுத்துக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் நம்மளுடைய ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்கு, எந்த படிநிலைகளில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்கள் மிகப்பெரிய ஒரு சர்ஜனாக, ஒரு டாக்டராக வரீங்களா, அந்த செவ்வாய் வைத்து நீங்கள் பல உயிர்களை காப்பாற்ற போறீங்களா, ரத்தத்தை பார்க்கக்கூடிய ஒரு கிரகமாக, கையில் ஆயுதத்தை எடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக வரக்கூடிய செவ்வாயை வைத்து நீங்கள் உயிரை காப்பாற்ற போகிறீங்களா அல்லது உயிரை எடுக்க போறீங்களாங்கிற மாதிரி விஷயத்தில் அதிகமான திருட்பலம், பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறக்கூடிய சந்திரமங்கல் யோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவ்வாயாக இருந்தாலும், குருவின் பார்வை பரிபூர்ணமாக கிடைத்த ஒரு செவ்வாயாக இருந்தாலும், அந்த அமைப்பு பொறுத்து அவங்க நல்ல ஒரு பெரிய டாக்டராக வருவது, ஒரு அறுவை சிகிச்சை நிபுணராக வரக்கூடிய ஒரு பெரிய ஃபேமஸாக நல்ல ப்ராக்டிஸாக இருக்கக்கூடிய ஒரு டாக்டராக வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. அடுத்தடுத்த தசைகள் யோகமாக இருக்கும் பட்சத்தில் அதே மாதிரி அந்த அளவுக்கு அவர் ஒளியோடு இல்லை, ஒரு 100%, 90% இல்லாமல் ஒரு 80-75% தான் ஒளி இருக்குது அவருக்கு. மற்றபடி கொஞ்சம் சனியின் தாக்கங்கள் கொஞ்சம் இருக்குது, அது ஒளியை கொடுக்கக்கூடிய கிரகத்தில் ஒளி குறைவுகள் கொஞ்சம் இருக்குது. அப்படின்னா டாக்டர் விஷயமாக ஆகாமல் பயோமெடிக்கல், மெடிக்கல்லையே பேராமெடிக்கல் என்று சொல்லப்படுகிற இதர துறைகள், எது மாதிரி துறைகள், ஃபிசியோதெரப்பி, டென்டிஸ்ட்ரி, சைக்காலஜி, இது மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ளே அவங்க படிப்பாங்க. அவங்க ரத்தத்தை பார்க்க அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய டாக்டராக வர விரும்பவில்லை. ஆனால் மெடிக்கல் சயின்ஸ் மேலே, பயாலஜி மேலே நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க அது பண்ணுறாங்க அப்படின்னு சைக்காலஜிஸ்ட் ஆகிறது, ஃபிசியோதெரப்பி ஆகிறது. இது மாதிரி பேராமெடிக்கல், ஆக்குபேஷனல் தெரப்பி, மைக்ரோபயாலஜி, ஜெனட்டிக்கல் இன்ஜினியரிங்,
பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அது மாதிரி விஷயங்கள்லாம் போகக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. இல்லை சாமி, அது மாதிரியும் இல்லாமல் செவ்வாய் உன்னமே குறைவாக இருக்கிறது, ஒளி குறைவாக இருக்குது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா ரியல் எஸ்டேட் நிபுணராக, ஆர்கிடெக்டாக, இப்போ செவ்வாயே பார்த்திங்கன்னா அந்த பூமி ராசிக்கு சம்மந்தப்படும் பொழுது இடம், வீடு அது மாதிரி விஷயத்தில் இருக்கக்கூடிய ஒரு கன்ஸ்ட்ரக்டராக, சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்ட்ராக்டராக இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் வந்து கொடுக்கும். எந்த வீட்டில் செவ்வாய் இருக்காதுங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி கொஞ்சம் படிநிலையில் இன்னுமே ஒளி குறைவுகள் இருக்கிறது. ஒரு 50% 40% தான் செவ்வாய்க்கு ஒளி இருக்குது. ஆனால் ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்கிறாரு, அந்த ஜாதகத்திலே அவர் தான் நல்லா இருக்கார், செவ்வாய் தான் பலமாக இருக்குது அப்படின்னா அந்த மெடிக்கலாகவும் போகாமல், ஆர்கிடெக்ட் சிவில் இன்ஜினியராகவும் போகாமல், பேராமெடிக்கல் விஷயங்களும் போகாமல், அந்த இரத்தத்தை பார்க்கக்கூடிய, கத்தியால் உயிரை காப்பாற்றக்கூடியதோ ஒரு வீடை கட்டக்கூடிய அமைப்போ அந்த கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தால் பண்ணாமல் இரத்தத்தால் உயிரை எடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய சிக்கன் ஸ்டால் வைக்கிறது, ஒரு மட்டன் ஸ்டால் வைக்கிறது, ஒரு இறைச்சியில் ஒரு தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், அது மாதிரி அமைப்புகள்லாம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் கொடுக்குதுங்க. ஒரு போல்ட்ரி ஃபார்ம்ஸ் வைக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்து செவ்வாயின் ஒளி படிநிலைகள் பொறுத்து நமக்கு வருகிறது. ஸோ அவருடைய தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கும். இப்படி செவ்வாய் இருக்கும் பொழுது அவர் வந்து இந்த தொழில் தான் அவருக்கு நேச்சுரலாக வரும், இதில் தான் அவருக்கு பிராப்தம் வரும், அவரோட எண்ணமும் அப்படி தான் வரும். ஸோ அது மாதிரி இருக்கும் பொழுது அவங்க அது மாதிரி போவாங்க. இல்லை செவ்வாய் மிகவும் கொடூரமாக எந்த ஒரு ஒளியும் இல்லாமல் இருக்கும் பொழுது தீவிரவாதியாகவோ, கொலையாளியாகவோ, பணத்துக்காக செய்யக்கூடிய கூலிக்காரராகவோ அது மாதிரி விஷயங்களாகவும் இருக்கக்கூடிய அமைப்புகள் நம்ம அரிதான ஜாதகத்தில் இருக்குது. ஸோ இப்படி தான் வந்து செவ்வாய்ங்கிற கிரகமே ஒரு இரத்தகாரகனாக, ரெட் ஹாட் பிளானட்டாக இருக்கிறனாலையும், ஒரு ஆயுதத்தை ஏந்தக்கூடிய ஒரு செவ்வாயாக இருக்கிறனாலையும், இதே வந்து 1940, 50 இந்த இந்தியா ஒரு 5, 50, 60 வருஷத்துக்கு முன்னாடி செவ்வாய் பலமாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா போர் வீரர்களாக, போரில் போய் முன்னாடி நிற்கிற சிப்பாய்களாக, பல தளபதிகளாக இருந்தார்கள். இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரியான போர் வீரர்கள் அது மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் இருக்கிறனால அவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா விளையாட்டு வீரர்கள், கையில் பேட்டு ராக்கெட்லாம் வச்சுட்டு போய் அந்த ஆயுதத்துக்கு பதிலாக அதை யூஸ் பண்ணி அவங்களோட வீரத்தை காட்டக்கூடிய அமைப்பாக, ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டியாக வரக்கூடிய அமைப்பு கட்டாயம் உண்டு. ஸோ இதுதான் செவ்வாயின் படிநிலையை பொறுத்து நீங்கள் வந்து எது மாதிரி ஒரு துறையில் நீங்கள் வரப்போகிறீங்கிறது காட்டுது. மீண்டும் மற்றொரு காணொளியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.